பொதுவாக நம்ம உடம்புல எந்த இடத்துல புண்ணாயிருச்சுனாலும், அதாவது நமக்கு வந்து கையில் காலில் இடிச்சுக்கிட்டு ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு, என்ன பண்ணணும்? முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ண சொன்னாங்க? தேங்காய் எண்ணெய் எடுத்து அந்த இடத்துல தேய்க்க சொன்னாங்க. அன்றைக்கி அதெல்லாம் ஆறியே போச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கையில் காலில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம அதில் போய் 4 தையல் போட்டேன் 7 தையல் போட்டேன்னு ஒரு பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கி வந்திருக்குது. நம்ம உடம்புக்குள்ளே வாயிலிருந்து ஆசானத்துவார வரைக்கும் இருக்கக்கூடிய உள்ள ஃபுல்லாக வந்து புண்ணு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதுக்கு பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெய் தான் இதை வந்து ஹீல் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை வாய்ந்தது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயை தான் நம்ம வந்து உணவுலேயே கூட சேர்த்துக்கிறதே இல்லையே. வாயில் வரக்கூடிய புண்ணுகள் வாயில் ஏற்பட்ட பிரச்சனை கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா, நான் என்ன சாப்பிட்டதுனால எனக்கு வாயில் புண்ணு வந்துச்சு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்பிட்டதில் மட்டும் யோசிப்பாங்க. இங்கே அது பிரச்சனை கிடையாதுங்க. உங்களுடைய வாய் புண்ணுக்கு காரணம் உங்களுடைய வயிற்றில் புண்ணு அப்படின்னு வெப்ப கழிவுகளை வெளியேற்றணும், அப்புறம் புண்ணையும் ஆற்றணும். அப்போ தான் இதுக்கு வந்து நிரந்தரமான சொல்யூஷன். இல்லைன்னா நம்ம மாத்திரை மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் புண்ணுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சரியாக வராது. அப்போ மீண்டும் மீண்டும் வரதான் செய்யும், நாட்களும் அதனால தான் அதிகமாகுது. என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு உடம்புல இருக்கக்கூடிய வெப்பத்தை வெளியேற்றுங்க. வெப்பத்தை வெளியேற்றுறது அப்படின்னு சொல்லணும்னா நம்ம ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வாய்ப்புண்ணு அப்படின்ற ஒரு பிரச்சனை இந்த வெயில் காலத்தில் அதிகமாக மக்களுக்கு ஏற்பட்டுருக்குதுங்க. இந்த வாய்ப்புண்ணு ஏன் ஏற்படுது? அதுவும் இந்த குறிப்பிட்ட வெயில் காலத்தில் தான் அதிகமாக ஏற்படுது. இதற்கு என்னதான் காரணம்? இதுக்கு எளிமையான தீர்வு இருக்குதா அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வாய்ப்புண்ணு வந்துருச்சுன்னா ஏதோ ஒரு நாள் 2 நாள் இருந்து போயிட்டா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு ஒரு வாரத்துக்கு இருக்குது இன்னைக்கு இப்போ வரக்கூடிய வாய்ப்புண்கள்லாம். அதுக்கும் என்னென்னமோ மாத்திரையும் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டோம், வாய்ப்புண்ணே போக மாட்டேங்குதுங்க. வாய் பூரா அப்படியே உதடு பூராமே வந்து புண்ணாக இருக்குது, ஒன்றை கூட சாப்பிட முடியல, ஒரு வாரமாக சாப்பிடாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இன்றைக்கி நம்ம மருத்துவமனைக்கு வரக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சொல்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு நம்மளுடைய மருத்துவ குழு, நம்மளுடைய மருத்துவர்கள் என்ன வந்து அவங்களுக்கான டிப்ஸை கொடுத்தாங்களோ அந்த டிப்ஸை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள், வாய்ப்புண்டு வந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். அப்படி என்ன தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பொதுவாக நம்ம உடம்புல எந்த இடத்துல புண்ணாயிருச்சுனாலும், அதாவது நமக்கு வந்து கையில் காலில் இடிச்சுக்கிட்டு ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு, என்ன பண்ணணும்? முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ண சொன்னாங்க? தேங்காய் எண்ணெய் எடுத்து அந்த இடத்துல தேய்க்க சொன்னாங்க. அன்றைக்கி அதெல்லாம் ஆறியே போச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கையில் காலில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம அதில் போய் 4 தையல் போட்டேன் 7 தையல் போட்டேன்னு ஒரு பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கி வந்திருக்குது. அப்போ இயற்கையாக தேங்காய் எண்ணெயை போட்டு ஆறுன அந்த புண்ணு இப்போ வரைக்கும் அடையாளமே தெரியலை. சும்மா லைட்டாக ஒரு ஹிஸ்ட்ரியில் சொல்லிக்குவாங்க, இந்த மாதிரி நான் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கீழே விழுந்தேன் இப்போ இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது ரொம்ப எழுதி வைக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடுச்சு. இது வந்து நான் வந்து இந்த மாதிரி 2000 இந்த மாதிரி படியிலேருந்து கீழே விழுந்தப்போ இந்த இடத்துல ஒரு 5 தையல் போட்டாங்க. அப்புறம் அது மாதிரி 2010 வந்து இந்த மாதிரி வந்து எனக்குள்ளே வந்து பைக்கிலேருந்து விழுந்ததில் வந்து பார்த்திங்கன்னா காலில் இப்படி ஒரு 7 தையல் போட்டாங்கன்னு சொல்லிட்டு அது அடையாளமாக தையல் அடையாளங்களே இன்றைக்கி தெரியக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்போ இயற்கையாக தேங்காய் எண்ணெய் மூலமாக ஹீல் ஆச்சுன்னா அடையாளமே தெரியாமல் மாறிடுது. ஆனால் செயற்கையாக நம்ம இணைச்சி வச்சு ஒட்டு போட்டு வைக்கிறது எல்லாத்தையும் நமக்கு அடையாளமாகவே காமிச்சிக்கிட்டு இருக்கு உடம்பு. இதை நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். அதுபோல் நம்ம உடம்புக்குள்ளே வாயிலிருந்து ஆசானத்துவார வரைக்கும் இருக்கக்கூடிய உள்ள ஃபுல்லாக வந்து புண்ணு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதுக்கு பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெய் தான் இதை வந்து ஹீல் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை வாய்ந்தது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயை தான் நம்ம வந்து உணவுலேயே கூட சேர்த்துக்கிறதே இல்லையே. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டோமே. அன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயை வந்து டெய்லி வந்து குளித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு தான் வேலைக்கும் போனாங்க, ஸ்கூலுக்கும் போனோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெயை தேய்க்கிறதுக்கான வேலையே இல்லாமல் ஆயிடுச்சு. அப்போ எக்ஸ்டர்னலாக நம்ம தேய்க்க என்ன ஆகுதுன்னா அது உடம்புக்குள்ளே போயிட்டு நமக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட டிஸ்டர்பன்ஸை கொடுக்கல, ஸ்கின்னு சைனிங்காக இருந்துச்சு, நல்லா க்ளோ கொடுத்துச்சு, ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தது ஸ்கின்னில், போன் ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தது, போனு சைனிங்காக இருந்தது, நம்மளுடைய ஹேர் சைனிங்காக இருந்தது, தலைமுடி உதிரலை, பல்லு நல்லா இருந்தது, உதடு நல்லா இருந்தது, அந்த உள்ளுறுப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அழகாக வந்து புண்ணே இல்லாமல் சூப்பராக இருந்தது. ஆனால் இன்றைக்கி அதை கொண்டு தவிர்த்துட்டோம். அந்த வகையில் உள்ள சூப்பராக புண்ணை ஆற்றணும்னா தேங்காய் எண்ணெய் தான் பெஸ்ட்டு. சரி, இந்த வாய் புண்ணு எதனால் வந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்ப்போம். இப்போ தேங்காய் எண்ணெய் இதுக்கு சொல்யூஷன் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அதை எப்படி பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வாய் புண்ணு அப்படின்னு சொல்லி வந்தது இல்லையா, இந்த புண்ணு ஏன் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவாக வாயில் வரக்கூடிய புண்ணுகள் வாயில் ஏற்பட்ட பிரச்சனை கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா, நான் என்ன சாப்பிட்டேன்
என்ன சாப்பிட்டதுனால எனக்கு வாயில் புண்ணு வந்துச்சு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்பிட்டதில் மட்டும் யோசிப்பாங்க. இங்கே அது பிரச்சனை கிடையாதுங்க. உங்களுடைய வாய் புண்ணுக்கு காரணம் உங்களுடைய வயிற்றில் புண்ணு அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய வயிறும் சிறுகுடலும் அதிகப்படியான வெப்பத்துக்குள்ளே போச்சுன்னா, அங்கே புண்ணாச்சுன்னா, அதை நம்மக்கிட்ட சொல்லணும்ல. இப்போ வயிற்றுக்குள்ளே புண்ணு இருக்குதுன்னு சொல்லி நம்மக்கிட்ட எப்படி சொல்லணும்? வயிறு வலிக்குன்ற சில சிம்டம்ஸ் வரலாம். அல்சர் உள்ள ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா வயிறு பயங்கரமாக வலிக்குதுங்க, இது அல்சர் பெயின் மாதிரி இருக்குன்ற அதை நம்ம சொல்லலாம். ஆனால் இங்கே புண்ணு இந்த வெப்ப தாக்கத்தினால புண்ணு ஏற்பட்டிருக்கிறத ஃபஸ்ட்டு அறிகுறியாக நமக்கு எங்கே காமிக்கும்னா நம்முடைய வாயில் தான் புண்ணு காமிக்கும். அப்போ வாயில் உதட்டில் புண்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதற்கு காரணம் வாயோ உதடோ காரணம் அல்ல, உங்களுடைய வயிறு தான் காரணம். உங்களுடைய அடி வயிறு சூடு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த வெயில் காலத்தில் ஏன் ஏற்படுது பாருங்கள். இந்த வெயில் காலம் இப்போ அடிக்கிற வெயில் பார்த்தீங்கன்னா இப்போ அக்னி நட்சத்திரம் வேறுனு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆச்சுன்னா பிடிச்சி அப்படியே உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்துக்களை ஃபுல்லாக உறிஞ்சுது. வேலைகள் நிறைய இன்றைக்கி போய் ஏசி ரூம்குள்ளேயே உள்ளே உட்காந்துக்கிறாங்க. உடம்புலேருந்து வெப்பம் வெளியேற்றப்படலை, வெப்பம் உள்ளேயே தங்கிடுது. அப்போ என்ன ஆகுது, சீட்டட் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னா வெப்பம் உள்ள அடியில் அப்படியே தங்கிடுது. அப்போ நம்மளுடைய 9 துவாரங்கள் வழியாகவும் பார்த்திங்கன்னா அந்த வெப்ப காற்று வெளியில் போக முடியாமல் நமக்கு உள்ளுக்குள்ளேயே தேக்கமாயிருது. வெப்பம் அதிகப்படியான தேங்கினதனுடைய விளைவுகள் தான் நமக்கு வாய் மட்டும் இல்லைங்க, காது, கண், இப்படி எல்லாம் அந்த துவாரங்கள் எல்லாத்துலேயும் இந்த சூடு தெரியும். அந்த சூடுகள் தான் வலிகளாக தெரியும். அந்த வகையில் நமக்கு நம்மளுடைய வாய், நம்முடைய உதடு, நம்முடைய நாக்கு, இந்த இடங்கள்லாம் புண்ணு வந்திருக்குன்னா காரணம் இதுதான். அப்போ வெப்ப கழிவுகளை வெளியேற்றணும், அப்புறம் புண்ணையும் ஆற்றணும். அப்போ தான் இதுக்கு நிரந்தரமான சொல்யூஷன். இல்லைன்னா நம்ம மாத்திரை மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் புண்ணுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சரியாக வராது. அப்போ மீண்டும் மீண்டும் வரதான் செய்யும், நாட்களும் அதனால தான் அதிகமாகுது. என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு உடம்புல இருக்கக்கூடிய வெப்பத்தை வெளியேற்றுங்க. வெப்பத்தை வெளியேற்றுறது அப்படின்னு சொல்லணும்னா நம்ம எக்ஸ்டர்னலாக வெப்பத்தை வெளியேற்றணும், இன்டர்னலாக வெப்பத்தை வெளியேற்றணும். இப்படி 2 வகையிலையும் நம்ம வெப்பத்தை வெளியேற்றணும். நாம் என்ன பண்ணுறோன்னா வெப்பத்தை வெளியேற்றணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கப்படும் பொழுது உங்களுடைய உடலின் வெளி வெப்பம் வெளியேற்றப்படுகிறது. உள் வெப்பம் வெளியேற்றம்னா நீங்கள் தொடர்ந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். சும்மா இந்த வெயில் காலத்தில் ஏதோ ஒரு இடம் 2 இடம் மட்டும் பண்ணிட்டா சரியாக வந்துருமானா கிடையாது. இன்னும் அதை பண்ணோட இன்னும் அதிகமாக தான் ஆகும். உடம்புக்குள்ளே அந்த வெப்பம் சூட்டை கிளப்பி விட்டுரும். நீங்கள் ஆயில் பாத் பண்ணிட்டு பாருங்கள், அடுத்த உடனே சூட்டை கிளப்பி விட்டுரும். அப்போ கண்டினியூஸாக நீங்கள் பண்ணணும். வீக்லி டுவைஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் ஆயில் பாத் எடுத்தீங்கன்னா ஒரு வழியாக உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய வெப்பம் வெளியேறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த உள்ளுறுப்புகளில் ஏற்பட்டக்கூடிய வெப்பத்தை நம்ம வெளியேற்றணும்னா உள்ள இன்டர்னலாகவும் கூலிங் கொடுத்தாகணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பெஸ்ட்டு இந்த வெயில் காலத்தில் நீங்கள் மோர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மோர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம பாதாம் பிசின் இருக்கு இல்லையா, இந்த பாதாம் பிசின் நைட்டு ஊற போட்டுருங்க. ஊற போட்டுட்டு காலையில் எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே பாதாம் பிசினை எடுத்து மோரில் போடுங்க, கலந்துட்டு சாப்பிடுங்க. இப்போ நம்ம சுவாசி டயபெட்டிக் ஹாஸ்பிட்டலில் எல்லாத்துலேயுமே நம்மக்கிட்ட வரக்கூடிய அந்த கிளைண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா காலையில் அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வெல்கம் ட்ரிங்க்ஸே இன்றைக்கி அதுதான். அந்த மோரில் அப்படியே கடல் பாசி அந்த பாதாம் பீசனை போட்டு இன்றைக்கி கொடுக்குறது. அப்போ குளிர்ச்சி ஆகிடும். இன்றைக்கி 95% நோய்கள் உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்பட்ட அதிகப்படியான வெப்ப தாக்கம் தாங்க 95% நோய்களாக இன்றைக்கி இருக்குது. ஆமாம். அப்போ உடல் உள்ளுறுப்புகளின் சூட்டை நம்ம குறைச்சே ஆகணும். அப்போ இன்னர் ஹீட்டை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுங்க. எத்தனை முறை எடுக்கலாங்க? எத்தனை முறையும் எடுக்கலாம். எவ்வளவுங்க அளவு போடணும்? அளவும் கண்டிஷனே இல்லைங்க. தாராளமாக நீங்கள் போட்டு சாப்பிடலாம். சின்ன குழந்தைக்கு கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம். இந்த வெயில் காலங்களில் இதை கொடுங்க, பெட்டராக இருக்கும். ஒன்று. இதுக்கு அப்புறம் தான் நீங்கள் புண்ணு ஆத்திரக்கூடிய சொல்யூஷனுக்கே போகணும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா முதல்ல அந்த கழிவு நீக்கம் பண்ணிவிட்டு அப்புறமா சொல்யூஷன் போங்க. அதுதான் பெட்டர். அப்போ தான் நிரந்தரமாக அதுக்கு தீர்வு கிடைச்சாகும். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும்னா காலை உணவாக நம்ம தேங்காயும் பழமும் எடுத்துக்கிறது பெட்டர். இவங்களுக்கு புண்ணு ஆறுற வரைக்குமே. காலை உணவு மட்டும் இல்லைங்க, காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவுன்னு சொல்லி தேங்காய் பால் சாப்பிடுங்க. உள்ள புண்ணு ஆறிடும். அவ்வளோதான். தேங்காய் எண்ணெயும் டைரெக்டாக சாப்பிடலாம், தேங்காய் பாலும் சாப்பிடலாம். தேங்காய் பால் மட்டும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், உங்களுடைய வாய் புண்ணு, வயிற்று புண்ணு எல்லாமே சூப்பராக ஆகிடுங்க. அப்போ பாதாம் பிசினும் நீங்கள் எடுத்துறீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மதுரையில் ரொம்ப ஃபேமஸ் ஜிகர்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. மதுரைனாலே ஜிகர்தண்டான்னு. இந்த ஜிகர்தண்டா அப்படின்றத போய் ஏதோ ஒரு டேஸ்ட்டுக்காக ஜூஸுக்காக சாப்பிட்டதெல்லாம் இப்போ மக்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வயிறு வலி, ஒரு புண்ணு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உடனே நீ போய் ஒரு ஜிகர்தண்டா சாப்பிட்டு வந்துட்டு சரியாக போயிடும்பாங்க. ஜிகர்தண்டாவை அன்றைக்கி மருந்தாகவே எடுத்தாங்க. அதில் போடக்கூடிய அந்த பாதாம் பிசின் வயிற்று புண்ணை ஆற்றும், வயிறு வலி சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்ட விஷயம். இன்றைக்கும் மதுரையில் அதிகப்படியான சூடு இருக்குது, அதிகப்படியான வயிறு சூடு இருக்குது, புண்ணு இருக்குதுன்னு சொன்னால் இன்றைக்கும் இப்போ இருக்கக்கூடிய பெரியவங்க அந்த சின்னவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறதே அதுதான். அப்போ நீங்கள் வீட்டில் இந்த பாதாம் பீசனை வாங்கி வச்சு பல வகைகளில் நீங்கள் சேர்த்துக்கலாம்.
மோரில் தான் சாப்பிடணும் கிடையாது. வீட்டில் ஒரு சர்பத் பண்ணுறீங்க, ஜூஸ் பண்ணுறீங்க, ஃப்ரூட் ஜூஸ் பண்ணுறீங்க, அப்படியே டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதாம் பிசின் எடுத்து போட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு கலக்கி சாப்பிடலாம், பெட்டர். இப்போ உணவுகளில் தேங்காய் பால், தேங்காய் பால் எடுத்து சுவைச்சு உறிஞ்சி குடிங்க, புண்ணு ஆறும். இந்த புண்ணு ஆறுற வரைக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பசும் வெண்ணெய், சரிங்களா, பசும் வெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெண்ணெயை கொஞ்சம் எடுத்து நாக்கில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள், உதட்டில் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு 1 ஹவர்ஸ் ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டே வாங்களேன், இன்னும் சூப்பராக இருக்குங்க. ஒரு நாளிலிருந்து அதிகபட்சம் 3 நாளில் சுத்தமாக புண்ணு இல்லாமல் சூப்பராக ரெடி ஆயிடுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயில் காலத்தில் வந்திருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்குது. வந்திருக்கக்கூடிய இந்த வெயில் காலத்தில் மட்டும்தான் இல்லை, வேறு மற்றவங்களுக்கும் அந்த அல்சர் இருக்குதுன்னா தாராளமாக அதை கடைபிடிக்கலாம். இருந்தாலும் இந்த வெயில் காலத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்புண் வந்திருக்கக்கூடிய அனைவரும் இதை கடைபிடித்து ஆரோக்கியம் அடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.